வந்து லைன்ல நின்று உள்ள போய் ஓட்டு போடலான்னு போனா அவங்க என்னோட ஓட்டு ரெடி எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஓட்டு வந்து ஆல்ரெடி யாரோ போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்னோட பேர் ஆரோக்கியராணி கிரேசி வின்சென்ட். என்னோட நம்பர் வந்து சீரியல் நம்பர் 675 யாரோ ஓட் போட்டிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு ஓட். ஸோ ஏன்னா இப்போ சைன் போடலன்னா அது கள்ள ஓட்டையில் மிஸ்டேக்குன்னு நான் ஒத்துக்கலாம். இப்போ இதில் சைன் போட்டிருக்கு 98 நம்பரோட போட்டு பேர் போட்டிருக்காங்க. அதையும் ஏதோ கிறுக்கி வச்சிருக்காங்க. இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓட் போட போலான்னு பார்த்தா என் ஓட்டு ஆல்ரெடி போட்டாச்சுன்னு சொல்றாங்க. என் கையில் இங்கு கூட இல்லை, ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனாலும் என் ஓட்டு ஆல்ரெடி போட்டிருக்காங்க. சரி, நிறைய இடங்கள்ல கள்ள ஓட்டு போட்டிருக்குன்னு அந்த வாக்காளர்களே சொல்றாங்க. நான் ஓட்டு போட வந்தேன், ஆனா என்னோட ஓட்டை யாரோ போட்டாங்க அப்படின்னு போக சொல்லி சரி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு. இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் பஸ் கிடைக்காம கிலோமீட்டர்லேயே மாட்டிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் சொல்றாங்க, பட் என்னன்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் இந்த அளவுக்கு பாத்துருக்க மாட்டீங்க. ஓட்டு போடுறதுக்கு வரவங்க இந்த மாதிரி பழுத்த வச்சு நிக்கிற மாதிரி பாத்துருக்க மாட்டீங்க. காரணம் ஒரே ஒரு ஆள், மாற்றம் வந்துட போகுதுன்ட்டுன்னு. இதுக்கு எலெக்ஷன் நடத்திக்கிட்டு நீங்க தான் மறுபடியும் செய்யணும் அவங்கள உட்கார வச்சுக்கலாம்ல. இதெல்லாம் எலெக்ஷன் கமிட்டி பாக்குமா? இதெல்லாம் ஒரு எலெக்ஷனாக எடுத்துக்கிட்டு திரும்ப அவங்களே வந்து உட்காந்தாங்கன்னா இது என்னென்ன எடுத்துக்கிறது, யாரோட வெட்டினு எடுத்துக்கிறது? மக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இப்ப நிறைய கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டுலாம் யாருக்கு போயிருக்குன்னு தெரியல. பாத்தீங்க எல்லாருமே 20 வயசு 30 வயசு ஆளுங்களை கரெக்டாக குறி வச்சு அந்த கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க யாரு போடணும் அவங்களுக்கு தெரியும். ஓட்டு போடுறவங்க இருக்கும்போதே அவங்க ஓட்டு கள்ள ஓட்டா போட்டிருக்காங்களே, அப்போ ஓட்டு போட வராம பஸ் இல்லாமல் தவிச்சவங்க ஓட்டுலாம் என்ன ஆயிருக்கும்? என்ன நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.